Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராஜேஷ்குமாரின் 1+1=0 அத்தியாயம் 13. ஜபமாலையின் செல்போனில் அந்த வீடியோ காட்சி ஒரு குறும்படம் போல ஓடிக்கொண்டிருக்க விவேக்கும் விஷ்ணுவும் லேசர் பார்வைகளோடு அதை உன்னிப்பாய் பார்த்து கொண்டிருந்தார்கள். வீடியோ காட்சியில் அந்த பணக்கார இளைஞன் தன் கையில் வைத்திருந்த 100 ரூபாய் கட்டிலிருந்து ஒவ்வொரு தாளாய் உருவி கோயிலின் வாசல் உட்கார்ந்திருந்த பிச்சைக்காரர்களுக்கு போட்டுக்கொண்டே வந்தான். விஷ்ணு ஆர்வம் தாங்க முடியாமல் ஜெபமாலையிடம் திரும்பினார். சிஸ்டர், யார் இந்த இளைஞன்? சொல்கிறேன். அதுக்கு முந்தி பிச்சைக்காரர்கள் வரிசையில் 4வது நபராக உட்கார்ந்து ஒருத்தன் வாழைப்பழம் சாப்பிட்ருக்கானே, அவனை கவனிங்க. இருவரும் அவனை பார்த்தார்கள். 15 வயசு பையன் மாதிரி தெரிகிறான். அவன் பையன்தான், ஆனால் அவன் பிச்சைக்காரன் கிடையாது. அதாவது அவன் பிச்சை எடுக்கிறதுக்காக அந்த கோயில் வாசலுக்கு முன்னாடி போய் உட்காரல. அப்புறம் இப்போ அவன் என்ன பண்ணுறான்னு கவனிங்க. வாழைப்பழத்தை சாப்பிட்டு முடித்து இப்போ அவன் ஒரு ஆப்பிள் பழம் எடுக்கிறான். டேங்கப்பா, அவ்வளோ பெரிய பழம்! இப்படி ஒரு பணக்கார பிச்சைக்காரன்னு நான் பார்த்ததே இல்லை சிஸ்டர். ஜெபமாலை சின்னதாய் புன்னகை பூத்தாள். ஆனால் அந்த பழத்தை அவன் சாப்பிட மாட்டான். பின்ன வீடியோ உன்னிப்பாக பாருங்கள். குழப்பமான முகங்களோடு விவேக்கும் விஷ்ணுவும் தங்களுடைய பார்வைகள் லேசர் கதிர்களை மாற்றி செல்போனின் வீடியோ திரையின் மேல் போட்டார்கள். காட்சி இப்போது மாறியிருந்தது. சிறுவனின் வலது கையில் அந்த பெரிய ஆப்பிள் இடம் பிடித்திருக்க, வலது கையில் கூர்மையான கத்தி ஒன்று முளைத்திருந்தது. பழத்தை அறுப்பதைப் போலவே பாவனை செய்து கொண்டே சரையென்று எழுந்தவன் போர்த்தியிருந்த அழுக்கு போர்வையை உதறிவிட்டு ரூபாய் நோட்டுகளை தட்டில் போட்டுக்கொண்டிருந்த இளைஞன் மேல் பாய்ந்தான். தன் கையில் வைத்திருந்த கத்தியால் இளைஞனின் அடிவயிற்றில் ஆழமாக சொருகி கண்ணிமைக்கும் நேரத்திற்குள் மின்னலாய் ஓடி மறைந்தான். இரத்தம் பீரிட்டு தாறுமாறை சிதற இளைஞன் கீழே விழுந்து சில வினாடிகள் வேகமாக துடித்து பிறகு மெல்ல மெல்ல அடங்கி சலனமற்று உடலாய் மாறினான். வீடியோ திரை இருட்டுக்கு போயிற்று. விவேக் உறைந்து போன விழிகளோடு ஜெபமாலையை பார்த்தான். யாரும் இளைஞன்? பேர் அனிஷ் மெஹ்ரா. சொந்த ஊர் மும்பைக்கு பக்கத்தில் இருக்கிற கல்யாண். வயசு 28. இந்த சம்பவம் எப்போ நடந்தது? விவேக் கேட்க ஜெபமாலை தன்னிடம் இருந்த கைப்பையை பிரித்து 4ஆய் மடித்து வைத்து இருந்த அந்த பழைய தமிழ் நாளிதழை எடுத்து 8வது பத்தியில் சிறிய எழுத்துக்களில் பிரசுரமாக இருந்த அந்த செய்தியை காட்டியபடி சொன்னான். 2 மாதத்துக்கு முன்பு நடந்த சம்பவம். இதை செய்தியை படித்து பாருங்கள் சார். விவேக் அந்த நாளிதழை வாங்கி செய்தியை வாய்விட்டு படித்தான். மும்பையில் கோயில் வாசலில் நடந்த கோரக்கலை, சிறுவனின் வெறிச்செயல். இது பற்றி கூறப்படுவதாவது, மும்பை கல்யாண் பகுதியை சேர்ந்தவர் அனிஷ் மெஹ்ரா, வயது 28. மும்பையில் உள்ள பெரிய கோடீஸ்வரர்கள் ஒருவரான ராகேஷ் யாம் மெஹ்ராவின் ஒரே மகன். கல்யாண் பகுதியில் இருக்கும் பிரசித்தி பெற்ற சித்தி புத்தி விநாயகர் கோயிலுக்கு அனிஷ் மெஹ்ரா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் செல்வது வழக்கம். நேற்று செவ்வாய்க்கிழமையானால் அனிஷ் மெஹ்ரா கோயிலுக்கு போயிருக்கிறார். கோயிலுக்கு முன்பாய் உட்கார்ந்திருக்கும் பிச்சைக்காரர்களுக்கு ரூபாய் நோட்டுகளை போட்டுக்கொண்டிருக்கும் போது 15 வயது சிறுவன் ஒருவன் திடீரென்று அனிஷ் மெஹ்ராவின் மேல் பாய்ந்து அவருடைய அடிவயிற்றில் ஆழமாய் கத்தியை சொருகிவிட்டு மின்னல் வேகத்தில் தப்பி ஓடிவிட்டான். பட்டப்பகல் நடந்த இந்த கொலை அந்த பகுதியில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. விவேக் நாளிதழில் இருந்த அந்த செய்தியை படித்துவிட்டு ஜெபமாலையிடம் திரும்பினான். 2 வருஷத்துக்கு முன்னால் மும்பை கல்யாண் பகுதியில் நடந்த அந்த சம்பவத்துக்கும் சுடர்குடி திலீபன் கொலைகளுக்கு என்ன சம்பந்தம்? அதை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் சார். எப்படி கண்டுபிடிக்க முடியும்? மும்பையில் நடந்த அனிஷ் மெஹ்ராவின் கொலைக்கும் சுடர்குடி திலீபன் கொலைகளுக்கும் நடுவே ஒரு நூலிழை சம்பந்தமாவது இருந்தால் தானே அதை வச்சுக்கிட்டு ஃபர்தராக இன்வெஸ்டிகேட் பண்ண முடியும். 2 சம்பவங்களுக்கு இடையில் சின்னதாக ஒரு லிங்க் இருக்குது சார். அது என்ன லிங்க்? அனிஷ் மெஹ்ராவை கொலை பண்ண அந்த சிறுவனை வீடியோவில் பார்த்தீங்களா சார்? ஆமாம். அந்த பையன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அது எப்படி தெரியும்? உங்களுக்கும் எனக்கும் தெரியாது, ஆனால் சுடர்குடிக்கும் அந்த பையன் யாருங்கிற உண்மை தெரிஞ்சிருக்கு சார். விவேக்கின் பூர்வங்கள் வியப்பில் விழுந்தார். யார் அந்த பையன்? சார், போன வாரம் ஒரு மத்தியான நேரம் இந்த வீடியோ பதிவை என்னோடய வாட்ஸ்அப்புக்கு சுடர்குடி அனுப்பி வச்சா. நான் அதை பார்த்து அதிர்ந்து போய் அவளை ஃபோனில் காண்டாக்ட் பண்ணி இந்த வீடியோ பதிவை உனக்கு அனுப்பி வச்சது யாருன்னு கேட்டேன். அதுக்கு அவன் மும்பையில் இருக்கிற ஒரு ஆங்கில பத்திரிகையில் ரிப்போர்ட்டர் ஒருவர் தன்னோட வாட்ஸ்அப் குரூப்பில் இருப்பதாகவும் அவர் வடநாட்டில் நடக்கிற சில சம்பவங்களை தொகுப்பை அவ்வப்போது அனுப்பி வைப்பதில் ஒரு சம்பவம் தான் அந்த பதிவுன்னு சொன்னால், மேற்கொண்டு அதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது தான் அனிஷ் மெஹ்ராவை கொலை செய்த சிறுவன் தமிழ்நாட்டை சேர்ந்தவனும் அவன் எங்கேயோ பார்த்ததாகவும் சொன்னான். இஸ் இட்? ஆமாம் சார். அவன் அப்படி சொன்னதும் அதுக்கு நான் அந்த பையன் யாருன்னு கேட்டேன். சுடர்குடி என்ன சொன்னான்?
அதுதான் யோசனை பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே அந்த பையன் யாருங்கிறத எப்படியும் ஸ்மெல் பண்ணிவிடுவேன்னு சொன்னான். அதுக்குள்ளே இப்படி ஒரு சம்பவம். அப்படின்னா மும்பையில் நடந்த கொலை சம்பவத்தில் சம்மந்தப்பட்ட பையன் யாருன்னு சொல்லக்கூடிய கண்டுபிடிக்க முயற்சி எடுத்தது தான் அவள் வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷனில் வெட்டி கொலை செய்யப்பட்டதற்கு காரணமாக? ஆமாம் சார். சுடர்கொடியோட அண்ணன் திலீபன் கொலை செய்யப்படவும் இதுதான் காரணமாக இருக்குன்னு நினைக்கிறியா? ஆமாம் சார் என்று சொல்லி ஜெபமாலை தலையசைத்து கொண்டிருக்கும் போதே தன் வாய்க்குள் அதிகமாக உமிழ்நீர் சுரப்பதையும் அது புளிப்பு சுவையோடு இருப்பதையும் உணர்ந்தாள். எதனால் இப்படி? அவருடைய முகமாற்றத்தை கவனித்து விட்டு விவேக் கேட்டான், என்னாச்சு ஜெபமாலை? ஒரு நிமிஷம் சார் சொன்னவள் அறையின் மூலையில் இருந்த வாஷ் பேசினை நோக்கி வேகமாக போய் குனிந்தாள். வாய் முழுவதும் நிரம்பிவிட்ட எச்சிலை துப்பினாள். அடுத்த வினாடி அந்த வெண்ணிற வாஷ் பேசின் முழுவதும் இரத்தமாய் மாறியது. தொடரும். அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராஜேஷ்குமாரின் 1+1=0 அத்தியாயம் 14. வாஷ் பேசின் முழுவதும் இரத்த புள்ளிகள் தெரித்து சிவப்பு மயமாய் மாற ஜெபமாலைக்கு கண்கள் இருட்டி தலை சுற்றுவது போல் இருந்தது. என்னாயிற்று எனக்கு? யோசித்துக் கொண்டிருக்கும் போதே ஜெபமாலைக்கு மறுபடி வாய்க்குள் உமிழ்நீர் சுரந்து புளிப்பு சுவை உற்பத்தி ஆயிற்று. வாய்க்குள் சுனாமி அலை ஒன்று சுழல்வது போன்ற உணர்வு. மறுபடி வாஷ் பேசினை நோக்கி குனிந்தாள். இந்த முறை இரத்த சேதம் அதிகமாகி வாஷ் பேசினை ஒட்டியிருந்த சுவர் முழுவதும் இரத்த புள்ளிகள் தெளித்து ஒட்டி கொண்டன. விவேக்கும் விஷ்ணு பதட்டமும் திகைப்பும் அவளை நோக்கி ஓடி வந்தார்கள். கண்கள் சோர்ந்து மயங்கி விழப்போன ஜெபமாலையை விவேக் தாங்கி பிடித்தான். ஜெபமாலா, உனக்கு என்ன படுது? தெரியல சார். அவள் திணறி பேசிக்கொண்டு இருக்கும்போது நிற்க முடியாமல் துவண்டு அப்படியே ஒரு பக்கம் சாய்ந்து சரிந்தாள். விவேக் அவள் அருகே மண்டியிட்டு உட்கார்ந்தான். ஜெபமாலா அவள் பேசும் நிலையில் இல்லை. கண்ணிமைகளை திறக்க முயன்று தோற்றாள். விவேக் அவள் கன்னப்பகுதியை லேசாக தட்டினான். அடுத்த வினாடி அவளுடைய நாசியின் இடது பக்க ஓரத்தில் இரத்த துளி ஒன்று சட்டென்று தோன்றி ஒரு பட்டாணி சைஸுக்கு பவளம் போல உருண்டது. விஷ்ணு, பஸ், சம்திங் ஹஸ் ஹேப்பன்ட். அந்த ஹோட்டல் மேனேஜர் மணிமொழியனை கூப்பிடு. விஷ்ணு வெளியே ஓடி அடுத்த சில வினாடிகளில் மணிமொழியனோடு வந்தார். மணிமொழியின் முகம் வியர்வையிலும் பயத்திலும் நிரம்பியிருந்தது. கீழே கிடந்த ஜெபமாலையை பார்த்ததும் பதறினான். என்ன சார் ஆச்சு இந்த பொண்ணுக்கு? தெரியல, திடீர்னு பிளட் வாமிட்டு. இந்த பொண்ணு ஹோட்டலுக்கு வந்து பின்னாடி ஏதாவது சாப்பிட்டாளா? மணிமொழியின் சில வினாடிகள் யோசனை இருந்துவிட்டு தலையாட்டினார். ஆமாம் சார், ஹோட்டலுக்கு வந்து கொஞ்ச நேரத்தில் என்ன இன்டர்காமில் கான்டாக்ட் பண்ணி சாப்பிட ஃப்ரூட் ஜூஸ் ஏதாவது கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்கும்னு சொன்னேன். சாத்துக்குடி ஜூஸ் வித்தவுட் ஐஸ் சுகர் இல்லாமல் ஆர்டர் பண்ணால் நான் உடனே உள்ளே இருக்கிற ரெஸ்டாரண்ட்டுக்கு தகவல் கொடுத்தேன். பேரர் கிருஷ்ணன் தான் சர்வ் பண்ணான். மணிமொழியை சொல்லிக் கொண்டிருக்கும் போதே விவேக்கின் பார்வை அதிரடியாய் அறைக்குள் அலைந்து ஸ்கேன் செய்து சுவர் அலமாரியில் வைக்கப்பட்டிருந்த அந்த கண்ணாடி டம்ளரின் மேல் போய் நிலைத்தது. விஷ்ணு, அந்த டம்ளரை உன்னோட கர்ச்சீஃபை எடுத்து ப்ரிசர்வ் பண்ண. அவசர நிலையில் விஷ்ணு அலமாரியை நோக்கி நகர விவேக் மணிமொழியனிடம் திரும்பினான். இங்கே பக்கத்தில் ஏதாவது ஹாஸ்பிட்டல் இருக்கா? இருக்குது சார். நம்ம ஹோட்டலுக்கு பின்னாடியே அடுத்த தெருவில் குறிஞ்சி ஹாஸ்பிட்டல் இருக்குது சார். உடனே ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி வரவழைங்க. ஆம்புலன்ஸ் வர்றதுக்குள்ளே ஜெபமாலைக்கு ஏதாவது ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்து நினைவை வரவழைக்க முடியுமான்னு பார்க்கலாம். மணிமொழியின் கை நடுங்க தன்னுடைய செல்ஃபோனை எடுத்து ஹாஸ்பிட்டலின் ஃபோன் நம்பரை தேடி எடுத்து பேசும் முயற்சியில் ஈடுபட்டிருக்க ஜெபமாலை இப்போது 2 நாசி துவாரங்களிலும் ரத்தம் வருவதற்கான அறிகுறியை காட்டினாள். கண்கள் பாதி திறந்து இருக்க தன் வலது கையை உயர்த்தி விவேக்கின் பக்கத்தில் வரும்படி சைகை செய்தாள். ஏதோ பேச முயற்சித்து வேகமாய் மூச்சு வாங்கினாள். விவேக் அவள் அருகே குனிந்தான். பயப்படாது ஜெபமாலை, உனக்கு ஒன்றும் ஆகாது. இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம். இது மாதிரியான ஒரு பிளட் வாமிட்டிங் எப்பாவது உனக்கு வந்திருக்கா? இல்லை என்பது போல் மெல்ல தலையசைத்தாள் ஜெபமாலை. என்கிட்ட ஏதோ சொல்ல விரும்புகிற மாதிரி தெரியுது, உன்னால் பேச முடியுமா? ஜெபமாலையின் உதடுகள் வேகமாக அசைந்தன. ஆனால் ஒரு துளி சத்தம் கூட வெளியே வராமல் அவளுடைய தொண்டைக்குள்ளேயே பதுங்கி நின்றது. மறுபடியும் பேச முயற்சித்தவள் முடியாமல் சோர்ந்து போனாள். கடை வாயில் இரத்தம் மெலிதாய் ஒரு கோடு போட்டுக்கொண்டு வழிந்து பாதியிலே உறைந்து உயிர்ந்தது. விஷ்ணு விவேக்கிற்கு பக்கத்தில் வந்தான். குனிந்து குரலை தாழ்த்தினான். பாஸ், ஏன்னா ஒரு நிமிஷம் இந்த டம்ளரை பாருங்கள். கர்ச்சீஃப் ஒன்றால் கண்ணாடி டம்ளரை போர்த்தி பிடித்திருந்த விஷ்ணு சொல்ல விவேக் எழுந்து பார்த்தான். கண்ணாடி டம்ளருக்குள் 4-5 ஈக்களும் எறும்புகளும் உயரை விட்ட நிலையில் டம்ளரின் பக்கவாட்டில் ஒட்டியிருந்தது. விவேக்கின் விழிகள் விஷ்ணுவை கலக்கமாக பார்க்க விஷ்ணு சொன்னான், பாய்சன் பாஸ், ஃப்ரூட் ஜூஸில் கலந்து கொடுத்துருக்காங்க. மணிமொழியின் வேர்வை நிற்காத முகத்தோடு அருகில் வந்தார். சார், ஃபோன் பண்ணிட்டேன், ஆம்புலன்ஸ் இப்போ வந்துடும், நாம் ஜெபமாலை கீழே கொண்டு போயிடலாம். விஷ்ணு மணிமொழியனும் ஜெபமாலையை தூக்கி கொண்டு படிகள் இறங்க விவேக் மணிமொழியனிடம் கேட்டான். ஜெபமாலைக்கு ஜூஸ் கொடுத்த அந்த பேர் என்ன சொன்னீங்க? கிருஷ்ணன். ஆள் எப்படி? ரொம்ப நல்ல டைப் சார். நான் பார்க்கணும். ரெஸ்டாரண்ட்டில் தான் இருப்பான். நான் பேசணும். அந்த கிருஷ்ணன்கிட்ட தான் ஏதோ தப்பு இருக்கு.
3 பேரும் மாடியில் நின்று கீழே வந்தார்கள். ஜெபமாலை அங்கிருந்த சோஃபாவில் படுக்க வைத்தார்கள். அதே வினாடி சைரன் சத்தத்தோடு ஹோட்டலின் வாசலில் ஆம்புலன்ஸ் வந்து நின்றது. விஷ்ணு, நீ ஆம்புலன்ஸில் கிளம்பு. டாக்டர்கிட்ட விவரத்தை சொல்லி ஜெபமாலை எப்படியாவது காப்பாற்ற சொல்லு. அவள் ஏதோ சொல்ல வந்தா, ஆனால் அவளால் பேச முடியல. பேசினா தான் உண்மைகள் வெளியே வரும். ஜெபமாலை நமக்கு உயிரோடு வேணும். ஆம்புலன்ஸிலிருந்து இறங்கி வந்த ஹாஸ்பிட்டல் ஆர்டர்லிகள் ஒரு ஸ்ட்ரெச்சரோடு உள்ளே வந்து சோஃபாவில் சலனம் இல்லாமல் கிடந்த ஜெபமாலையை 1/2 நிமிட நேரத்துக்குள் ஆம்புலன்ஸ் வேனுக்குள் கொண்டு போனார்கள். விஷ்ணு ஓடிப்போய் வேனின் முன்சீட்டில் இருக்கின்றான். வேன் கிளம்பி போனதும் விவேக் மணிமொழியனிடம் திரும்பினார். அந்த பேரர் கிருஷ்ணனை கூப்பிடுங்க. நான் இங்கே சார் இருக்கேன். கிரே நிற யூனிஃபார்மில் அந்த இளைஞன் பக்கவாட்டு அறையிலிருந்து வெளிப்பட்டான். நெற்றியில் விபூதி கீற்றும் அதன் மையத்தில் குங்கும கீற்றும் தெரிந்தது. விவேக் கேட்டான், அந்த பெண்ணு ஜெபமாலைக்கு நீங்கள் தான் ஜூஸ் கொண்டு போய் கொடுத்தீங்க? ஆமாம் சார். ஜூஸ் போட்டது யார்? நான் தான் சார். ஜூஸில் சர்க்கரை போட்டியா? இல்லை சார், ஐஸும் சுகரும் போட வேண்டாம்னு சொல்லியிருந்தாங்க. அப்படின்னா வெறும் ஐஸில் வெறும் ஜூஸ் மட்டும் கொண்டு போய் கொடுத்தியா? இல்லை சார், டார்டர் எமிட்டிக்காய் 2 மில்லிகிராம் போட்டு கொடுத்தேன் சார். என்ன சொன்னேன்? டார்டர் எமிட்டிக்கா? அது என்ன? அது ஒரு வகையான விஷம் சார். சொல்லிவிட்டு ஒரு குரூர புன்னகையை தன் உதட்டில் உதிக்க வைத்தான் கிருஷ்ணன். தொடரும்.